السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய ஒரு 17ஆம் நாள் இந்த இஸ்லாத்தினுடைய வாழ்வா அல்லது வீழ்ச்சியா என்று தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்தது. அதுதான் பத்ர் என்கிற போர். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது தொடர்ந்து அங்கே இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவை நோக்கி புலம்பெயர்ந்து வந்து 2வது ஆண்டு, நோன்பு கடமையாக ஆக்கப்பட்ட ஆண்டு, நோன்பு வைத்து கொண்டிருக்கிற நிலை. இப்போதுதான் பத்ர் என்கிற போர் ஏற்படுகிறது. உண்மையில் இது போராக திட்டமிடப்பட்டதல்ல. அபூ சுஃபியான் வணிகங்கள் செய்துவிட்டு, வாணிபம் செய்துவிட்டு கொடுத்த லாபத்தோடு மக்கா திரும்புகிறார். அவர் இந்த லாபத்தை மக்காவிற்கு கொண்டு போய் சேர்த்து விட்டால் எதிரிகள் நம் மீது மிகச் சுலபமாக பாய துவங்கி விடுவார்கள், நம்மை அழிக்க துவங்கி விடுவார்கள். அவர்களுக்கு இந்த பணம் ஒரு பெரிய உதவியாக போய்விடும், அது போகக்கூடாது என்று சொல்லி அந்த வாணிப கூட்டத்தை வழிமறிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்து கொஞ்சம் சஹாபாக்களோடு 313 பேர் சஹாபாக்களோடு மதீனாவிற்கு எல்லையில் இருக்கிற பத்ர் என்கிற இடத்திலே அவர்களை வழிமறிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கிளம்புகிறார். இந்த செய்தி அபூ சுஃபியானுக்கு கிடைக்கிறது. அவர் மக்காவிற்கு வேறு வழியாக தகவல் அனுப்புகிறார், முஸ்லிம்கள் நம்மை எதிர்க்க வருகிறார்கள் என்று. உடனே இதுதான் சந்தர்ப்பம் என்று எப்போது அவர்களை தாக்கலாம், எப்போது அவர்களை அழிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய அபூ ஜஹல் தலைமையிலான மக்காவின் படை அணிதிரண்டு பத்ரை நோக்கி வந்துவிட்டார்கள். கிட்டத்தட்ட 1000 பேர்கள், போர் தளவாடங்கள், கருவிகள், வாகனங்கள் என்று சொல்லி அவர்கள் அதற்கு முழு தயாரோடு, போருக்கான முழு தயாரோடு வந்து விடுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வணிக குழுவை வழிமறிக்க வேண்டும் என்பதற்காக மிக சின்னஞ்சிறிய கூட்டத்தோடு 313 சஹாபாக்களோடு, உடைந்த வாட்களோடு, 3 ஒரு ஒட்டகம் என்கிற அளவில் வாகனத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நிற்கிறார்கள். நிலைமை மாறிவிட்டது. மிக பெரும் படை தனக்கு எதிராக திரண்டு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே சஜிதாவிலே வீழ்ந்து துஆ கேட்கிறார். யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை அழித்து விட்டால் நாளை உன்னுடைய பெயர் சொல்லுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்று. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் நின்று நாங்கள் சண்டை செய்வோம் என்று அவர்கள் ஆறுதல் சொன்னார். இருப்பினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. அன்சாரிகள் பற்றிய தயக்கம். அன்சாரிகள் மதீனாவின் பூர்வ குடிகள். அவர்களுக்கும் மக்கத்து மக்களுக்கும் எந்த முன்பகை எதுவும் கிடையாது. ஆனால் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு பகை இருக்கிறது. சத்தியத்தை சொல்வதற்கு எதிர்த்தார்கள். எனவே அவர்கள் சண்டையிடுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் மதீனாவாசிகளும் இணைந்து சண்டை செய்ய வேண்டும் என்கிற எந்த முகாந்திரமும் கிடையாது. ஆனாலும் இவர்கள் வருவார்களா இல்லையா என்கிற ஒரு தயக்கம் இருக்கிற போது அந்த தயக்கத்தையும் அன்சாரி சஹாபாக்கள் உடைத்தார்கள். இந்த ஈமானுக்காக நாங்கள் உங்களோடு எதிர்ப்போம் என்று சொன்னார்கள். அது மாதிரி நின்றார்கள். ஆச்சரியமான விஷயம், போர்க்களத்திலே கொல்லப்பட்ட சஹாபிகளுடைய எண்ணிக்கை தான் மிக அதிகமாக 70 என்கிற அளவிலே இருந்தது. முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து வந்தவர்கள் குறைவு. ஆனால் மதீனாவிலிருந்து சென்றவர்கள் தான் அதற்காக ஷஹீதான அதிக நபர்கள் என்கிற ஒரு பட்டியல் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வெற்றியை குறித்து திருமறையின் இந்த வசனத்திலே சொல்லுகிற போது, நாம் நீங்கள் பலவீனர்களாக இருக்கிற போது உங்களுக்கு வெற்றியை கொடுத்தோம் என்று சொல்கிறார். வெற்றி எப்படி கிடைத்தது? மலக்குமார்களை கொண்டு கிடைத்தது. கிட்டத்தட்ட 5000 மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி வைத்தார். எதிரிகளை சொல்லுகிறார்கள் அதற்கு சாட்சியாக. வெள்ளாடை அணிந்த உயரமான புதிய முகங்கள் அந்த போர்க்களத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொல்கிறார். சஹாபாக்களுடைய தரப்பிலே மலக்குமார்களை பற்றிய குறிப்பு இப்படி இருக்கிறது: நாங்கள் வாளைத்தான் உயர்த்துவோம்,
ஆனால் தலை வீழ்ந்து கிடக்கும் எதிரியின் தலை எப்படி வீழ்ந்தது என்று தெரியாது. ஒருவேளை மலக்குகள் வெட்டி இருப்பார்கள் என்று சொல்றார். மலக்குகள் முன்னும் பின்னும் வலமும் இடமும் வானத்திலிருந்து பூமி வரைக்கும் அடைத்து கொண்டு நின்று கிட்டத்தட்ட 5000 மலக்குகள் அவர்களுக்காக உதவி செய்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்ய வைத்தார். அபூஜஹலுடைய கொலை ஒரு பெரும் பாடம். முஅவ்வித் பின் அஃப்ரா, முஆத் பின் அஃப்ரா என்று சொல்லப்படக்கூடிய இளஞ்சிறார்களின் கைகளில் அவர் சிக்கி அபூஜஹல் இறந்து போகிறார். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்று நாடிவிட்டால் ஆக குறைந்தவர்களை கொண்டு அவர்களை கதையை முடிக்கிறான் என்பதற்கு இந்த பத்ர் அபூஜஹலுடைய மரணம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ர் வழியாக மிகப்பெரிய பாடங்களை நமக்கு தருகிறான். அதில் மிக முக்கியமான பாடம், நாம் குறைவானவர்களாக இருக்கிறோம் என்று கவலைப்பட தேவையில்லை. நாம் சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லை என்பதை பற்றித்தான் கவலைப்பட வேண்டும். நாம் சத்தியத்தில் இருந்தால் பிறகு இதை பற்றியும் கவலை இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான். பத்ர் நடந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அதை பற்றி பேசி இருக்கிறார்கள். அப்போது வாழ்ந்த மக்கள் 15 ஆண்டுகள். ஆனால் அதனுடைய புறத்தாக்கம் இருக்கிறது. அது யுக முடிவு நாள் வரைக்கும் இருக்கும். இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஒரு முஸ்லிம் பாக்கியாக இருக்கிற வரைக்கும் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் இந்த பத்ர் சஹாபாக்களை பற்றி பேசாத முஸ்லிம்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு தூரம் தியாகத்தின் அடிப்படையிலே நடத்தப்பட்ட ஒரு போராக இருக்கிறது. அது உலக முடிவு நாள் வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். இந்த பத்ரை பற்றி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். முன்னரெல்லாம் குழந்தைகளை கதை சொல்லி வளர்ப்பார்கள். வீர தீர கதைகளை சொல்லி, சஹாபாக்களுடைய கதைகளை சொல்லித்தான் குழந்தைக்கு சோறு ஊட்டுவது, குழந்தைகளை தூங்க வைப்பது, குழந்தைகளை தாலாட்டுவது என்று அந்த குழந்தைகளோடு உடைய உரையாடல் என்பது இந்த முன்னோர்களுடைய வரலாறுகளாகத்தான் இருந்தது. இன்றைக்கு அது குறைந்து விட்டது. ஆனால் இதை திரும்ப நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு பத்ரை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு குகைவாசிகளை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு நபிமார்களை பற்றி சொல்லித்தர வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு சஹாபாக்களை பற்றி சொல்லித்தர வேண்டும். அப்படி சொல்லி வளர்க்கப்படுகிற குழந்தை மிக உன்னதமாக வளரும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பத்ர் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை, குறைவானவர்களாக இருந்தாலும் சத்தியத்தில் இருக்கிற போது அல்லாஹ் வெற்றி தருகிறான். கண்ணுக்கு தெரியாத வெற்றியை தருகிறான் என்கிற இந்த பாடத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டு, பத்ர் சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்தார்களோ அதே தியாக உணர்வோடு நாமும் வாழ வேண்டும். அதற்காக முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.